வள்ளிகள் அளிக்கும் மதுரை கலையரசி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக முன்னாடி எடுத்துக் கொடுத்துள்ளார். எனக்கு முன்னாடி போயிட்டு மகிழ்ந்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்ற விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் நாடக அமைப்பாளர்களாகிய என் பாசமிகு அன்பு சகோதரர் திருப்பதி அவர்கள் சரவம், எங்கள் சரவம், எங்கள் கலை குடும்பத்தினர் சரவம், எங்கள் மதுரை தலைவான நாடக சங்கத்தின் சரவம், நன்றி 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 வணக்கத்தை தெரிவிக்கிறது நன்றி. ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பு அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகமாரி கண்ணாடி இருக்காங்க. அது மட்டும் இருந்தாலும் அற்புதமான ஒளி பெருக்கி ஆமா நேத்து கூட முடியல நல்லா இருக்கு. உண்மையிலே நல்ல உடலுக்கு விளம்பரமே தேவையில்லை. உண்மையிலே பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? கருவாட்டு கடைக்கு விளம்பரம் தேவையா? மீன் கடைக்கு விளம்பரம் தேவையா? தேவையே கிடையாது. நம்ம அண்ணன் ஒளி பெருக்கி இந்த ஊர் தானே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. நன்றி நன்றி. ஏன்னா ஒளிபெருக்கி சரியா இருந்தாதான் ஒரு நாடகம் சும்மா கல்ல 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 கல்லன்னு கலை வந்துட்டாலே கல்ல கல்லன்னு இருக்கணும். ஆமா ஆனா இசை கலைஞர்கள் என்னுடைய கிட்டாக்கு இருக்க என் மாமே, அங்கிட்டு மருமைய லட்சுமணி, இங்கிட்டு என் கொழுந்தை புஷ்பநாதன், அங்கிட்டு எங்க அப்பே சித்தப்பே மாடி மாடி மாணிக்கம் மாணிக்கம் நீ மாணிக்கம் 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 அப்பா இல்ல அந்த பேர் நடக்கிறப்பா வந்த உடனே சண்முகராஜா ஒரு பேர் சொன்னாரே அதான் யோசனை பண்ணிக்கிட்டு மாணிக்கம் மாணிக்கம் இந்த இசைக்கலைஞர்களும் இந்த அருமையா இருந்தாலும் ஒரு நாடகம் சும்மா குழு குழுன்னு இடமா குழு குழுப்பான இடங்க மலை மலை சார்ந்த இடம் அப்பயே முன்னூறு சொந்தமான குருசில பகுதி வந்து அப்படின்னா அப்படிலாம் இருக்கணும். முருகனை வணங்க வேண்டும். முருகா ஓட்டான பறவை உட்பொருளாய் விளங்கி ரீகார பதிவுடன் ஈஸ்வராரில் ஒரு தெரிவித்து விளங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருவூர் கருவடைந்து மாண்டவா முருகா ஆறுமுகமும் பன்னிரண்டு கையும் வேலும் புனித மையும் ஜபமெல்லாம் புனைப்பெற்ற சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவணபவனே சண்முகநாதனே வேலுமணிக்கு அடிக்க உள்ள சிற்றூர் தலைவனான நம்பிக்கை பகவான் பிறப்பிடிக்க வைத்தாய். வெள்ளை விழாயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வழியெல்லாம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேரி பெருமை எனும் இரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவமையினால் முருகனின் திருவள்ளால் இனிய குறைவின்றி வாழ்ந்து வருகின்றேன். அது ஒன்று இனிய குறைவின்றி ஞானவாழ மொழிவாழ இனவாழ என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அறிவிடுகிறேன். முருகனை வணங்கிறோமா? இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் யூடியூப் சேனல் மாயகுலம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கு எனது சரவும் எங்களது கலை குடும்பத்தினர் சரவும் நன்றி 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 என்ன வணக்கம் தெரிவிக்கும் அழகான பழனி மலையாண்டவா அழகான பழனி மலையாண்டவா
திருக்கை என்னமா கிளம்பிடுவோமா? நல்லா நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படின்னா திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நங்கவனத்துக்கு போக வேண்டும். ஆளும் சோ ஆளும் சோ ஆளும் சோ அப்படி சோ சோ சோதி வெயில் கவனித்து முருகனுடைய ஓமென்ற வர்ணாபுரம் உச்சரித்து பாடி வரும் வரையில் கானத்தால விரத சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளையாங்க. ஆண்கள் இருந்தாலும் வேடுவர் குல வழக்கம், வேடுவர் குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடும் பருவம் அடைந்து வந்து திணைக்கு அவள் உரிய வேண்டும். அது ஒரு மட்டும் இருந்தாலும் அப்பாவுக்கு 7 ஆண் பிள்ளைங்க. சரி, 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்கலன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா. முருகா 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 என்று முருகனை அன்பு வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு பாவங்கள் தீரும். ஆக நாமெல்லாம் புண்ணிய தேக்கிறோம்னு என்னுடைய நன்மையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவர் ஆகப்பட்டவர் முருகனை அண்ணனும் வேண்டிக் கொண்ட காரணத்தால பொம்பளை பிள்ளையா அப்பாவுக்கு நான் கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தால என்னுடைய பிள்ளை வந்து கொஞ்சம் பருவம் அடைந்தவுடன் சரி காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்று காரணமா காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. என்னப்பா வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? காவலையும் பார்க்கணும், கொஞ்சம் காவலையும் பார்க்கணும்லாங்க. என்ன கேட்டீங்க? என்னுடைய வயது எத்தனை தெரியுமா? என்னுடைய வயது 12 இருந்து 13 ஆரம்பிக்குதுங்க. 13? ஆமாங்க. சரி, எனக்கு கதை பிரகாரம் வள்ளியோட வயது அதிகம். அவன் இருக்கும்போது ஆசையெல்லாம் வந்து அரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே ஒரு கவிஞன் எப்படி சொல்லியிருக்காரு? அடிபடிலும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இது அந்தரங்கம் கிடையாதம்மா, நான் செல்ல 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 சுகங்கானம்மா அப்படின்னு பாருங்க. 50 வயதுல ஆசை இருக்கும்போது என்னுடைய வயதோ 12 வயது ஆகிறது. என்னமாமா? என்னுடைய வயதோ 13. 12 அதான் 12 13 ஆகும். இன்னைக்கு 13 ஆயிருக்கு. ஆமா. அப்பேற்பட்ட வயது இருந்தாலும் அந்த வயதுல காவல் எடுக்கணும்ல. அப்ப என்னுடைய காவல் எப்பேற்பட்ட காவல்? ஏன்னா ஓரத்தில் ஆடாத ஆட்டம், ஈரத்தில் கற்காத கல்வி, மோகத்தில் நடவாத திருமணம், நாளத்தில் பிறவாத பிள்ளை, ஐந்தத்தில் தேடாத செல்வம், ஆரத்தில் சுற்றாத ஸ்தலம், ஏழத்தில் பண்ணாத ஞானம், எண்ணத்தில் அடையாத ஓய்வெடுக்காங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமாங்க? அதாவது கொஞ்சம் உள்ள சத்தம் போடாம இருங்க, உள்ள சத்தம் போடாம இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க கேக்குது நீங்க பேசுறது, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஆக ஒரு 8 என்பது 8 வயது என்பது விளையாட்டு பருவம், 2 கற்காத வயது 2 16, 14 வயது கல்வியை கற்க வேண்டும், 24 வயது ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் அடைய வேண்டும், நாளத்தில் பிறவாதவளை நாளத்தில் 32 வயது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், 5 தேடாத சமம் 40 வயதுல காசு பணத்தை சம்பாதிக்கணும், 6 சுற்றாத சமம் 48 வயதுல கோவிலுக்கு சென்று புண்ணியத்தை தேட வேண்டும், 7 பண்ணாத தியானம் 56 வயதுல அப்பதான் தியானம் பண்ணாங்க. ஆக எண்ணத்தில் அறியாத ஓய்வு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எண்ணத்தை எத்தனை வயதுங்க? 64 வயது. இந்த 64 வயது என்பது எல்லா சேவையும் கேட்டுவிட்டு போய் ஓய்வு எடுக்கக்கூடிய வயதுன்றாங்க. ஆனா நம்மளால எப்படி தெரியுமா? 64 வயதுல தான் அந்த சேட்டையே ஆரம்பிக்குது. அப்ப 64 வயதுல சேட்டை இருக்கும்போது என்னுடைய வயது 12 வயது ஆகுது. அப்ப எனக்கு எம்புட்டு சேட்டையும் ஆசையும் அப்ப என்னுடைய காவல் எப்பேற்பட்ட காலம் சொல்லட்டுமா? மாமா சொல்லுவா, சொல்லட்டுமா? சொல்லிடுங்க. அவர் எப்ப வருவாரு? எப்படி வருவாரு? வந்துருவாரு. எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அறியா பருவத்தில் ரொம்ப நாளா நினைச்சிருக்கீங்க. அது ரொம்ப நாளா நினைச்சிருக்கீங்க அப்படின்னா 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதலுங்க? தெய்வீக காதல், ஆன்மீக காதல், அதையும் தாண்டி புயமோன்றாங்க. அப்பா என் மனைவி லட்சுமணன் ரொம்ப பிடிக்கும். அப்ப காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை அந்த சிறு சிறு காத்து போல அனுப்புறார்.
நன்றி நன்றி. எங்க அண்ணன் மாரியபுரம் மாதவன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எப்படிமா முருகமானே அது என் கட்டில் இருந்து வந்து எப்படி கேள்வி அப்படி அவளா இருந்தாலும் ஏன்னா எங்க விஷயத்திலையும் போட்டி இருக்கணும். போட்டி இருந்தால்தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆனா போட்டி அப்படின்னு யார் யாருக்கு போட்டி? அதுல உடைய கிடாத்து இருக்க என் மாமி உங்களுக்கு போட்டியே கிடையாது. போட்டி கிடையாது. போட்டி போடுறதுக்கே கூடவே நாங்க ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னப்பா நாங்க 2 பேரும் போட்டி போடணுமா? என்ன நம்ம 2 பேர்த்தையும் போட்டி போட சொல்றாங்க? என்ன சொல்ல போட்டு சரி. ஆனா கேளுங்க, ஆளை எங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க? தும்மங்குறிச்சியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படிதானே? வெளியில வந்து பாப்போம். மல்லிகைப்பூடி நாம பாலம் இருக்கா? அது மணி பாலம் இருக்கு. மணி பாலம் இருக்குன்னா வள்ளி கலை அரசியா? பாலம் இருக்கு. என்ன திறமை இருக்கு? வள்ளி கலை அரசி என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு. கலகம் உண்டு. கலகம் உண்டு. பாத்துக்கலாமா? எப்பா மீச பாத்துக்கலாமா? அங்க பாத்து சரி. நீ முதல்ல இங்க பாருடா பெட்டிக்க அப்படின்றீங்களா? இங்க வேற ஆக்சன் ரொம்ப பொசிஷனோட வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்படி சரி வேணும். அனிமா 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 பாத்து பிரகாம இருந்து வசித்து என்று சொல்லக்கூடிய அஷ்டமான சித்துக்களை எழுதக்கூடியாத நாக மகாமுனிவர் இனிய பரிகாரத்துக்கு பெற்ற முடிவரே முக்காலத்தில் உள்ள முடிவரே வள்ளி என்ன பேசிட்டு என்ன பாடிட்டு இருக்கீங்கன்னு அவர் செவியால கேட்டுக்கொண்டே இருப்பாரு. வெளியில வந்து பாத்துக்கிடுவோம். எதுனாலும் அந்த அப்பாவுடைய விருப்பத்துக்காக ரொம்ப நாள் போட்டி போடணும். என்னங்க போட்டி போடணும். அவருடைய விருப்பத்துக்காக ஒரு நாள் போடுவோம். வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா
பார்த்து வேணாம் கதைக்கு வாங்க. சரி எவ்வளவு சரி ஆனா அவங்க அப்பா பாட சொன்னதுக்காக தான் நாங்க பண்ணேன்ப்பா பாடிட்டியா அவரும் அவர் இப்படி வாதத்துல உட்காந்துருக்காருங்க நாம முடிச்சாலும் அப்படி கூட இன்னும் பாருங்க இன்னும் பாருங்க அப்படின்னு எங்களுக்கு பார்த்தா வரைக்கிறதா கச்சேரி பாருங்க இருக்கட்டும் இதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா எல்லாம் உங்களுக்கு போட்டு இருந்தாலும் மற்றபடி நாம வந்தியா அப்படின்னு கத்துக்கணும்ல கத்துக்கிற நேரத்தில் விரிவாக செஞ்ச வேண்டும் ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு இருக்காங்க என்னங்க நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா புண்ணியமான இடத்துக்கு வந்திருக்கோம் யாருடைய வாசலுக்கு வந்திருக்கோம் யாருடைய சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி ராமசாமி சொல்லுவாங்க ஆக இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஆக அவனுடைய அருள் கிடைத்தால் மட்டும்தான் இடத்துக்கு நம்ம வர முடியும் என்னங்க ஆமா இங்கே கட்டிக்குளம் கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பண்ணார் திருப்பதி அண்ணார் அவர்கள் மற்றும் காளிலிங்கம் அண்ணார் அவர்கள் மற்றும் ஜோதி அண்ணார் அவர்கள் மற்றும் திருஞான சம்பந்தர் அவர்களுக்கு எனது சரவும் எங்களது கலை குடும்பத்தின் சரவும் வணக்கத்தை நன்றி தெரிவித்து வருகிறேன் நன்றி 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 இருக்கட்டும் இருந்தாலும் ஆக இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ன காரணம் தெரியுமாங்க அதாவது ஒரு நாட்டு மக்கள் என்ன செய்ய அப்படின்னா நகர சோதனைக்காக போறாங்க கொஞ்சம் கதைக்குங்க அது நாட்டு நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாறுபடத்துல போறாரு ஒரு நாட்டு மண்ணி அப்படி போயிட்டு போது ஒரு 2 பிச்சைக்காரு பாருங்களே 2 பிச்சைக்காரர் என்ன செய்ய அப்படின்னா அந்த நாட்டு மன்னனிடம் போய் எப்படி பிச்சை கேட்கிறேன் ஒருத்தர் என்ன செய்யலாம் கடவுளுடைய பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் இன்னொருத்தர் என்ன செய்ய அப்படின்னா அரசனுடைய பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் இப்படி 2 பேரும் பிச்சை கேட்கிற பொழுது அப்பதான் நாட்டு மன்னன் பார்த்தாரு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஒருத்தர் கடவுளுடைய பேரை சொல்லி பிச்சை கேட்கலாம் ஒருத்தர் அரசனுடைய பேர் அது ஏற்கான சொல்லி பிச்சை கேட்கறியா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேர அரண்மனைக்கு போறாரு அரண்மனைக்கு போயிட்டு அங்க உள்ள காவலாளிகளை கூப்பிடுறாரு நீங்க வாங்க போய் அந்த 2 பிச்சைக்காரங்க வர சொல்லுங்க வெளியே கூப்பிடுங்க ஏ கதை நீங்க ஆக 2 பிச்சைக்காரங்க கூட்டிட்டு வர்றாங்க ஏப்பா என்னப்பா நீ என்ன கடவுளுடைய பேரை சொன்னியே நீ என்ன என்னுடைய பேர் அரசனுடைய பேர் ஏன் பேரை சொல்லி பிச்சை கேட்கிறீங்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு அதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் கடவுளுடைய பேரை சொல்லி பிச்சை கேட்கிறேன்னு சொல்றீங்க பாருங்களே அதாவது நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருப்பா நம்மளை படைச்சதே அந்த இறைவன் தானியா அப்ப இறைவன் இல்லாம கடவுள் இல்லாம கொஞ்சம் வர முடியுமா அப்ப இறைவனுடைய அதாவது இறைவனுடைய அருள் கிடைத்தால் மட்டும்தான் நம்ம எந்த இடத்துலயும் சாதிக்க முடியும் என்னங்க அப்ப இறைவனுடைய பேரை அவருடைய நாமத்தை சொல்லிதான் நம்ம பிச்சை கேட்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த பிச்சைக்காரர் இன்னொரு என்ன செய்யறான் அட ஏண்டா ஏன் கடவுளுடைய பேரு கடவுள் சாமி இறைவன் அழைக்கிறீங்களே கடவுள் எங்கடா இருக்கா கண்ணுக்கு தெரியலனா கடவுள் தெரியலனா ஆனா ஏப்பா கடவுளுடைய பேரை சொல்லி ஏப்பா பிச்சை கேட்கணும் நம்ம அரசனுடைய பேரை சொல்லி பிச்சை கேட்டோம்னா அரசை அள்ளி கொடுப்பேன் அதை வச்சு நம்ம வீடு வசதி அப்படி நம்ம சுழிச்சமா நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு அதையும் சொல்றியா என்னடா நீங்க 2 பேரும் சொல்றதே சரியில்லையே அப்ப இந்த இடத்துல கடவுள் பெரிதா இல்ல அரசன் பெரிதா அப்படின்னு பார்க்கணும்னு நேர குருநாதரை கூப்பிடுறாரு யாரு அந்த நாட்டு மண்ணு குருநாதரே வாங்க ஏன்னா அவங்க 2 பேரும் கேட்கிறாரு இதுல எது ஒரு சரியான ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்போது அப்பதான் குருநாதர் சொன்னாரா கடவுளுடைய பேரை சொன்னானே அதுதான் நல்ல ஒரு சரியான ஒரு தீர்வு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு சிறிது காலம் முடிந்த உடனே அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுங்க ஆண் குழந்தை பிறந்தாலே அரசு பாக்குறியா சரி மக்கள் எல்லோருக்கும் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோருக்கும் அன்னதானத்தை கொடுத்து எல்லோருக்கும் ஒவ்வொரு பரிசு பொருள் காத்திருக்கு யாரும் போயிடாதீங்க பரிசு பொருள் இருக்கு அப்படின்னு அரசனாக பரிசு பொருள் காத்திருக்குது எல்லாருக்கும் என்ன பரிசு பொருள் கொடுக்குறியா எல்லோருக்கும் ஒவ்வொரு பூசணிக்காய் அதான் பரிசு பொருள் பூசணிக்காய கொடுத்துருக்கா மக்களுக்கு பூசணிக்காய கொடுத்தது இல்லாம அரசனுடைய பேர் சொன்னா அவனை கூப்பிட்டு ஒரு பூசணிக்காய்க்குள்ள
இவன் பூசணிக்காய் வாங்கிட்டு போய் என்ன செய்யறான், மறுபடியும் பிச்சை எடுக்க போயிடுது. அப்பதான் பார்த்தாரு அரசு கூப்பிடுறாரு, ஏப்பா தம்பி என்ன உனக்கு அன்னைக்கு நான் பூசணிக்காயை கொடுத்தேனே, பூசணிக்காவுல தங்கம் வயிறு வயிறு பொருளை வச்சு கொடுத்தேனே மலையா, நீ என்னடா மறுபடியும் இப்படி பிச்சை எடுக்க வந்துட்ட அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஐயா அரசே, நீங்க அதுக்குள்ள இந்த பொண்ணு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே அரசே, வழியில போக வழியில ஒரு 15 ரூபாய்க்கு நான் பூசணிக்காயை விட்டுப்புட்டேன்னு சொன்னேன். இந்த அரசனுடைய பேரை சொன்னேன், பூசணிக்காய 15 ரூபாய்க்கு வழியில விட்டு நான் விட்டுப்புட்டியா அப்படின்னு சொல்றியா, அப்படி சொல்லிட்டு அடப்பாவி இப்படி பண்ணிட்டியடா, அரசன் வழிதான் கடவுள் வழிதான் நான் பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டியா மடப்பையன் போறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் போறாரு. அப்படி போயிட்டு வந்து இந்த கடவுளுடைய பேரை சொன்னா பாருங்க, அதை எப்படி வரேன் பாருங்க, பெரிய பங்களா, வீடு வசதி, காரு, பயங்கர சுவீச்சமா, அவன் செல்வாக்கத்தோட ரொம்ப நல்லா இருப்பேன். அந்த கடவுளுடைய பேரை சொல்லி நல்லா அப்படி செல்வாக்கோட இருக்கான். எப்படி வரையான், அவன் பங்களா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரையான். பார்க்கிறாரு அரசு, என்னடா இவனுக்கு பிச்சை எடுத்து வந்தானே, இவனுக்கு மட்டும் எப்படா இப்படி காரு வசதி பங்களா இருக்கேன் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க முடியாது. தம்பிங்கவா, நீ அன்னைக்கு பிச்சை எடுத்து வந்தானே, இன்னைக்கு எப்படி உனக்கு வீடு வசதி தான் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொன்னா அந்த கடவுளுடைய பேரை சொன்னேன். ஐயா எங்க அப்பா ஒரு நினைவு தினம் நான் போகின்ற ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு பூசணிக்காய் வாங்கினேன். அந்த பூசணிக்காவுல தங்கம் வயிறு வயிறு பொருள்லாம் இருந்துச்சுயா, அந்த பொருளை வச்சு தாயா நான் இப்படி பெரிய கோடீஸ்வரன் நானே அப்படின்னு சொல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன தெரியுது, கடவுள் வழிதான் அரசன் வழிதான் அப்படின்னு யார் வருது. நன்றி 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 நன்றி. ஆக கடவுள் தான் வருது அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஐயா மாயாண்டி சுவாமி இவருடைய அருள் கிடைக்காம இங்க வர முடியும். அப்ப இந்த ஊரு காசை வாங்கணும்னா என்ன காரணம், அவருடைய அருள் கிடைக்கணும். இல்லைன்னா நம்ம வீட்டுல படுத்துக்கிட்டு உடல்நிலை சரியில்லை வர முடியுமா, காசு வாங்க முடியுமா, அப்ப அவருடைய அருள் நம்மளுக்கு எல்லோருக்கும் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதனால அப்ப அவருடைய அருள் கிடைக்கணும், எல்லோரும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பொம்பளை பிள்ளைய சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்னாக இந்த குறிஞ்சில இருந்த மாதிரி வந்து ஏன்னா இடமோ குறிஞ்சி நிலம் முருகன்மாருக்கு சொந்தமான இடம். அப்படி குறிஞ்சி வளர்த்த மாதிரி போது எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா,
நன்றி. கைகட்டி அறிமுகத்துக்கு நன்றி. என்னடா காலகாமதும் காரியங்கள் ஏங்க அண்ணன் தோழி அருமை தோழி ராதா செல்வி அந்த பெண்மணி வந்தால்தானே இந்த இடமே அப்படி பெண்மணி சந்திக்கணும். ஆமா அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் இருக்காரு சம்பந்தோட சண்முகராஜா வீரத்தேவன். அந்த வீரத்தேவனை சந்திக்க வேண்டும். அவர் இருவரும் வந்தது தன்மை சிறப்பாக இருக்கும். கூப்பிடலாமா ராதா செல்வி சீக்கிரம் முத்துக்கு முத்தாகே சத்துக்கு சத்தாகே அண்ணன் தம்பி பருந்தும் உந்துக்கள் உண்டாகே அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே Bye.